யாருன்னு எனக்கு தெரியலையா? தெரியாதா? ஐயோ என்னப்பா இது, என்னப்பா இது? தெரியாது உத்தியா? எனக்கு தெரியாது பாட்டி அவன் யாருங்க. ஓடுவா பிடிக்கணும். எப்படி போய் பிடிக்கிறீங்க? நான் எப்படி பிடிக்க தெரியாதா? காலையில வருதா? எவ்வளவு இது? சரி போடுங்க, நல்ல பழமும். காயெல்லாம் போடுறீங்க. காய் கிடையாது, சாப்பிட்டு பாருங்க. எனக்கு எப்படி பாத்தீங்க? 100 ரூபாமா? நான் கொடுத்துட்டா இருந்த 100 ரூபா தான் உன்கிட்ட கொடுத்தா புடின்னு ஓட்டுறேன். நான் என்ன பண்ணிட்டேன்? உங்கள்ட்ட தானே கொடுத்தான். ஓட்டாமா 100 ரூபா உங்கள்ட்ட கொடுத்தா 50 ரூபா ரொம்ப பயங்கரமா ஆயிடுவான் அப்புறம் தெரியுமா? நறுக்கி எரிஞ்சு புடுவேண்டி. 100 ரூபா கொடுத்தா 50 ரூபா கொடுமா? இந்த பணத்தை எடுத்துட்டு போட்டுமா? எடுத்து போனா கூட போப்பா முதல்ல கிளம்புங்க பாப்பா. அவ உனக்கு தெரியாதவன் அவன் கூட்டிட்டு போறான். தெரியாதுமா. நீ சொன்னீங்களா அந்த வார்த்தை? பரவாயில்ல பழம் எடுத்துட்டு போன்னு சொன்னீங்களா? வேற என்ன பண்ணிட்டு இருக்க முடியும்? இந்த பிளாட் போலீஸ் போன் பண்ணிருக்காங்க. கேமரா எடுத்துக்கிட்டீங்க. கேமரா வீடியோ நம்மளால தான் புடின்னு ஒண்ணு. இதுல ஒரு 1/4 கிலோ வரும். பலாசல 1/4 கிலோ. திருட்டு வரான், பழத்தை கூட விட மாட்டானோ. சரியான திருட்டு போயிடலாமா சார்? தம்பி எங்க போற? காசு காசு வாங்கினது காசு யாரு? அண்ணா நான் தான் வாங்கவே இல்லை, அவன் புடின்னு போட்டானே. அவன் புடின்னு போனா உன் கையில இருந்தானே புடின்னு போனா? காசு நீ தான் தண்ணி யார் தருவா? உன் கையில இருந்தானே புடின்னு போனா காசு கொடுத்துட்டு போ. ஆனா நீ செட் பண்ணி வச்சிருக்காளா? அவன் புடின்னு போவான், நீங்க அடுத்து வந்து விற்கிறது. நீ செட் பண்ணி வச்சாலா? இப்பதான் எனக்கு தெரியுது நீ செட் பண்ணிக்கிறியா? நான் செட் பண்ண போறேன். நான் தான் காசு கொடுத்தேன். நான் காசு சரி வாடா, இன்னும் 1/2 கிலோ போடணும். ரெண்டுத்தையும் சேர்த்து காசு கொடுத்துருவே நீ? இதுக்கு மட்டும் தரேனா? ஏய் வெறி ஏத்திட்டு இருக்க நீ, என்ன ஆகுமே தெரியாது. காசை கொடுத்துட்டு போ. அவன் திருடிட்டு போனது என்ன மிரட்டுறீங்க? நீ தான் கொடுக்கணும். உன் கையில இருந்தாலும் திருடிட்டு போனா உங்காலா? என் ஆள் கிடையாது, நான் எதிரா என் ஆளு. அவன் என்ன ஃபிகரா ஒரு ஆளுன்றீங்க? போய் புடி போ. எவ்வளவுங்க? 3 கிலோ 100 ரூபாய். ருமானியாவா? கிளிமூக்கா? எல்லாமே நல்லா இருக்கு. மொத்தம் நல்லா இருக்கு. சட்டு கொடு. 1 கிலோ 50.
யாரு அவன் யாருன்னு தெரியாது. பைய பிடிக்கிட்டு போட்டான். வயசானவங்க அவங்க உன்கிட்ட குடுத்துட்டாங்களா இல்லையா? காசு கொடு. காசு நீ அவங்கள்ட்ட குத்துரு. என்னம்மா இது இல்ல நீங்க சொன்னாலா? இவரு மாங்காய் வாங்கினாரு, ஒரு பையன் எடுத்துன்னு ஓடிட்டான், கையில இருந்து புடிங்கிட்டு. ஒரு மாங்காவா பைய புடிங்கிட்டு 1.5 கிலோ புடிங்கிட்டு ஓட்டான். காசு ஓட்ட முடியும். இப்ப 50 ரூபாய் இவங்க தானே எனக்கு கொடுக்கணும். அவங்க எப்படி உங்க கையில புடிங்கிட்டு நம்ம கையில புடுங்க, அவரை கையில தான் கேட்கணும். கையில இருந்து புடிங்கிட்டு போனா பாட்டி ஐயா நேர்மையானவன் பாட்டி. நானு உயிரை கொடுக்க சொல்லுங்க, உயிரை கொடுப்பேன் இந்த இடத்துல. 50 ரூபாய் யாரு அந்த அரிசி வராம்பர் பாட்டி, அவன் வராம்பர். அவனை கேளுங்க, எதுக்கிட்ட புடிங்கிட்டு போட நாக்கு புடிங்க முக்கியம். நல்லா உங்க வீடியோ தான் பார்த்து எல்லாம் சிரிச்சுனே இருக்கிறோம். வியாபார நேரத்துல விளையாட்டு உனக்கு சும்மா ஒரு ஃபன் வீடியோ மாதிரி எடுத்துட்டு இருக்கோம்மா. ஏய் என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ரெண்டு நையா तुम्हारा ना कुछ नहीं मालूम है? अच्छा मैं बहुत क्या लिया விளையாடுறீங்களா? அப்ப எல்லாம் நீங்க உங்க டீம் ஆளு இப்ப வாங்க விடுறது இல்ல. அந்த பக்கம் வந்தனா அவ்வளவு மரியாதை கிட்டும். பையா எவ்வளவு ஆச்சு? காசு எவ்வளவு ஆச்சு? 40 ரூபா. இந்த புடி காசு புடி. அவனை சாப்பிட்டதுக்கு நான் காசு கொடுக்கணும். அப்படி கிடையாது. உன் மனசு இருக்குல்ல, மனசுக்காகவே நான் கொடுக்குறேன். புடி படப்படப்பா இருக்காத, தைரியமா இரு. நான் வந்து யூடியூப் சேனல் கேமரா அங்கே வச்சுருக்கோம். இங்கே ஒரு கேமரா இருக்கு. ஃப்ராங்க் சில்லற வாங்கிட்டு அப்போ சாப்பிடு. காசு கூட கொடுக்கலான்னு சொல்றேன். எப்படி அது என்ன பண்றது? 40 ரூபா விடு. 40 ரூபா விடு. சரியான கஞ்ச பயடாடி. 60 ரூபா விடுங்க. ஓகே, ரொம்ப நன்றியா. சரி ஓகே, போய் சொல்ல பாரு. பாரு யாரும் தூள் கலப்போம். ஓகே கேஸ் பாத்தீங்களா? அவர் பாத்தியா சாப்பிட்டா காசு நீ கொடுத்தா கொடு, இல்ல போ அப்படின்றா. நான் மனுஷனுக்கு சாப்பாட்டு விஷயத்துல விட்டு கொடுத்துட்றாங்க. பசி சாப்பிட்றாங்க, சாப்பிட்டு போட்டுன்னு விட்டுறாங்க. அந்த மனசே மனசுதாங்க. எவ்வளோமா யாழ்னிய? செவ்வாழ்னியா ஒன்று போடுமா? இளநி வேலையெல்லாம் ஏறி போச்சா? நாட்டு நடப்பு ஒன்றும் சரியில்லை. நாட்டு நடப்பு ஒன்றும் சரியில்லைம்மா. இப்போ உள்ள காலகட்டம் சரி கிடையாது. கேட்கணும், சும்மா கேட்கணும்.
எவ்வளோம்மா? இந்தாம். சும்மாண்ணா யாரும் உங்களுக்கு தெரியாதா? என்னம்மா புரியல ஓட்டான்? சந்திர ஓட்டானா? அவன் யாருன்னு எனக்கு தெரியலையா? எனக்கு தெரியாது பாட்டி அவன் யாருங்க. அவங்கதான் கையில எப்படின்னு வாழல மறு இருவானா என்ன பண்றான் சோத்தான தின்றான் அது வேறு பண்ண கூடாதுப்பா. ஐயா என்ன தியானி அவன் பார்த்தான். கல்ச்சரே பண்றான்ல இந்த பட்ட பகல்ல. எவ்வளவு காசு கொடுத்த? 100 ரூபா தாலி. வேற அவங்க செலவு கவர்மெண்ட் பிடிங்க போட்டா போயிட்டு செலவு கவர்மெண்ட் பிடிங்க போட்டா போயிட்டு உங்கள்ட்ட இருந்து பிடிக்கிற போனா சும்மா இருப்பீங்களா? அது எப்படி செலவு காட்டுனா என்ன ஓடுவா பிடிக்கணும்? எப்படி போய் பிடிக்கிறீங்க? நான் எப்படி பிடிக்கிறேன் காலையில வருங்க ஷூட்டிங் எடுக்கிறோமா? எங்க பாத்தீங்க? அதை ஓட்டுறவில்ல யாரா? பாக்குறேன் வராது வா அவன் ஷூட்டிங் பாக்குறான். இவனை பாத்துட்டீங்களா? தெரியும் இந்த ஓட்ட ஓடுறீங்க சுத்தி வந்து உலகமே பேசுறேன் நான் கண்டுபிடிச்சேன். காசு வாங்க போறேன்ல சினிமா வர மாதிரி இருக்கானா? எப்படின்னு தெரியும் கண்டுபிடிச்சா பாட்டு கிழி கிழி கிழிக்குது. அவன் நாசமா போவான். அவன் நாசமா போவான். நல்லா இருப்பான். விளங்காம போவான். என்ன பாட்டியா? வாயில 2 பல்லு புடிக்கிட்டு போவ. மாட்டு சாணத்துக்கு திங்கிறானா மனுஷ சாணத்துக்கு திங்கிறானா? என்ன பாட்டியா? அவங்க சேச விட்டுறாங்க. எனக்கு தெரியும் நீங்க இந்த சீனை எடுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். எப்படி பார்த்தீங்க? நான் நல்லா தெரியும். எனக்கு கடவுள் அருள் கொடுக்குறாரு. நான் எனக்கு தெரியும். பொம்பளை விஷயத்துல கொஞ்சம் வீக்கா இருக்கா? பாட்டி இதெல்லாம் நல்லதா பாட்டி? வேண்டாம் இப்பெல்லாம் வேண்டாம். அது சின்ன தம்பி ஒரு எவ்வளவு பண்ண தான் காதலிச்சா அது கை விட்டுருச்சு. நான் என்ன பண்றது? கை விடுற அளவுக்கு நீ பாட்டு நான் உண்மையா காதலிச்சு நான் வந்து ஐபோன்லாம் வாங்கி கொடுத்தேன். போன் வரைக்கும் போயிருக்குது. 2 பவுன் செயின் எடுத்து போட்டான். மோதிரம் எடுத்து கொடுத்தான். பாருமா ஸ்கூட்டி வேணுங்க ஸ்கூட்டி வாங்கி கொடுத்தான். கார் உள்ளவனை பாத்துட்டு போயிடுச்சு வாட்டி. அது கார்ல வந்தாங்க அவங்க கூட பிக்கப் ஆகி போயிடுச்சு. பொண்ணுங்களே ஏமாத்துறாங்க. ஒண்ணுங்க ஏமாத்துறா புள்ளிங்களா ஏமாத்துதுங்க. ஆமா புள்ளிங்களா ஏமாத்துதுங்க. அந்த நாய் நீங்க தான் ஏமாத்துறீங்க. புள்ளிங்களா ஏமாத்துதுங்க. தெரிஞ்சுக்கண்ணா பாட்டி பணக்காரி பார்த்து நீ பரவாச்சா பாத்தியா பாத்தீங்கன்னா என்ன பண்றா பின்னாடி நீ தானே பாட்டியா பாட்டியா பணக்காரச்சி பசங்க பொண்ணுங்க பாக்குது இல்ல இவங்க அழகான பொண்ணு இல்லன்னா பாக்குறாங்களா? பொண்ணு வெள்ள தோலா இருக்கும். 5 பொண்ணு தான் நான் லவ் பண்ணி ஏமாத்திக்கிறேன். 5 பேர் தான் ஏமாத்தியா 10 பேர் ஏமாத்தியா? லவ் பண்ணாலும் நல்ல பொண்ணா தான் வரும். அப்பாடி பாட்டி மூத்த பாட்டி பாத்தாரே தெரியுதா? சாமதாதி அடிக்கிறீங்க. பாத்தாரே தெரியல. பாரு இங்க வாங்க. நல்ல யார் திருட்டு பையனும் பார்த்து சொல்லு. நீங்க சொல்லுங்க பாட்டி யாரு? உன்னை பார்த்தா தான் அந்த தலைக்கு அப்படி சொல்லுவாங்க. தோத்துக்கிட்டே இருக்கீடா. மாடியில இருந்து ஒருத்தன் தற்கொலை பண்ணி கீழே விட்டாங்க. எல்லாரும் அவனை பாக்கிறதுக்கு இட்லி எடுத்து வர்றாங்களா? ஏன் தெரியாது? ஏன்னா உளுந்த சட்னி ஆயிட்டான். அதை தொடுத்து உங்க மனசு இருக்குல்ல பாட்டியா அதுபடி நல்லா இருக்கு. அவங்க எதுவுமே சொல்லடா. அவன் போட்டான் வர பாட்டி பாட்டி இங்க பாருங்க. பொண்ணும் கிடைக்க மாட்டேங்குது. பொண்ணு அமைய மாட்டேங்குது. புள்ளிங்க தான் இருக்குது நிறையா. அது புள்ளிங்களை சொல்றான். இப்ப ஒண்ணு இல்லம்மா. இப்ப உனக்கு பிடிச்ச திஷ்டி கழிவு காரி மூஞ்சி ஓடல எத்தனை படத்தா லவ் பண்ணுவீங்க? ஒரு நாளைக்கு 10 பொண்ணு ப்ரப்போஸ் பண்ண என்ன பாட்டி பண்ற? பாட்டி அது எல்லாமே கல்யாணமான பொண்ணு. ஐயா அதெல்லாம் சரி ஓகே பாட்டி வரா. பாட்டா போட்டு அண்ணா நல்லா இருக்கீங்களா? அம்மா நல்லா இருக்கீங்களா? சரி 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 ஆட்டோ ஓட்டுறீங்களா? பரவாயில்ல. நானும் சரி அந்த அடப்பங்கலாம் பார்க்கும்போது அப்படியா பார்க்கலாம் என்ன உழைச்சு சம்பாதிக்கிறீங்க. பின்ன என்ன? இவங்களாம் எவன் பாரு ஏச்சிட்டு சம்பாதிக்கிறீங்க. என்னங்க நானும் உழைக்கிறேன் தானங்க இந்த சேனல்ல. டெய்லியும் உங்க வீடியோ தான். எந்த ஏரியாம்மா? ஆட்டோ ஓடி வேற வேலையில இருக்கு பார்க்கறதா வேலை. எந்த ஏரியா நீங்க? இது
வருமானம் ஆலமரம். ஆமா பரவாயில்ல நல்ல விஷயம். வாங்க பார்த்து போங்க. ஓகே டேக் கேர் பாய். பாய் பாய். எல்லாரும் வளரணையா, எல்லாரும் நல்லா இருக்கும். சப்ஸ்கிரைப் ஆரம்பிட்டு சொல்லலாம் நினைச்சாரா சொல்லியா? நம்ம சேனல் தான், பக்கத்து சேனல் எல்லாம் நம்ம ஆளுங்கதான். நம்ம எல்லாம் எல்லா சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணி நல்லபடியா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நல்ல வழி நம்ப மாட்டாங்களா? ஹை கைஸ், உங்க பிசினஸை டெவலப் பண்ண முடியாம ரொம்ப மன உளைச்சல் இருக்கீங்களா? ப்ரொமோஷன் பண்ணா நிறைய லட்சமா செலவாகும்னு பயப்படுறீங்களா? உங்க பிசினஸை டெவலப் பண்றதுக்கு நாங்க ரொம்பவே சீப் அண்ட் பெஸ்டா பண்ணி தரோம். ரொம்ப கம்மியான விலையில உங்களுடைய பிசினஸை நாங்க ப்ரொமோட் பண்ணி தரோம். ஸோ நீங்க டிஸ்பிளே உள்ள இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல உங்களுடைய ஷாப்போட டீட்டெயில் மட்டும் நீங்க அனுப்புங்க. எங்க டீம்ல இருந்து அவங்களே உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. நல்ல கம்மியான பிரைஸ்ல உங்களோட பிசினஸை நாங்க டெவலப் பண்ணி தரோம். ஸோ எங்களோட நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எந்த விஷயம் பண்ணாலும் கம்மியான விலையில பண்ணணுங்கிறதா எங்களோட நோக்கம். ஸோ உடனே கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயிலை சென்ட் பண்ணுங்க. எங்க டீம்ல இருந்து உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுவாங்க. உங்க பிசினஸை நாங்க டெவலப் பண்ணி தரோம்.